மக்களே வணக்கம். நம்ம இப்போ அன்றாடம் செய்தித்தாள்கள்லையும் தொலைக்காட்சியிலையும் பார்க்கக்கூடிய விஷயம், மாணவர்கள் இளைஞர்கள் செல்ஃபோனை பெற்றோர்கள் பிடுங்கியதால், பார்க்க விடாமல் தடுத்ததால் தற்கொலை செய்து கொள்வதாக செய்திகள் வருகிறது. இது ஏன், எதனால், எப்படி, இதை எப்படி தவிர்க்க வேண்டும், இதற்கெல்லாம் என்ன காரணம், கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த செய்திகள் அடிக்கடி நம்ம கண்ணிலே தென்படுகிறது, தொலைக்காட்சியிலும் வருகிறது. எல்லா தற்கொலைகளும் வருவதில்லை. நாம் கேள்விப்படுவது மிக மிக குறைந்த அளவிலேயே இதை கேள்விப்படுகின்றோம். அப்படியானால் இந்த தமிழகத்தில் மட்டுமே இப்படிப்பட்ட தற்கொலைகள் பெரிய அளவிலே நிச்சயமாக இருக்க வேண்டும். இதற்கெல்லாம் என்ன காரணம்? அன்றைய காலகட்டத்திலே குழந்தைகளுக்கு குடும்பத்தில் தாத்தா பாட்டி, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, சித்தப்பா பெரியப்பா, மாமன் மச்சான், அத்தை மாமா, பெரியப்பா பசங்க, அத்தை பிள்ளைகள், இப்படி பல்வேறுபட்ட உறவுகள் இருந்தது. ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு முறையாக அன்பை செலுத்தி கொண்டார்கள். அப்போ ஒரு பையனின், ஒரு குழந்தையின், ஒரு பெண்ணின் மனதில் பல்வேறு விதமான அன்புகள், பரிவர்த்தனைகள், சம்பாஷணைகள் நடைபெறுவதால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும். நமக்காக இவ்வளவு பேர் இருக்காங்க, நமக்காக பாதுகாப்பதற்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, நாம் மனம் வருத்தப்பட்டால் உதவி செய்வதற்கு இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும். அதேபோல் எந்த பிரச்சனையும் இவர்கள் அடுத்தவர்களுக்கு ஓடி செய்வார்கள், அவர்களும் இதற்கு செய்வார்கள். அதனால் எந்த விதமான தவறு நடக்காமல் இருந்தது. அதேபோல் அக்காலத்திலே ஒரு இளைஞன் வெளியே சென்றால் அவனை யாரெல்லாம் உற்று நோக்குகிறார்கள் என்று அவனுக்கு தோன்றும் என்றால், உற்றார், உறவினர், சுற்றத்தார், நட்பு, தந்தைக்கு வேண்டியவர், அண்ணனுக்கு வேண்டியவர், பெரியப்பாவுக்கு வேண்டியவர், தாத்தாவுக்கு வேண்டியவர், உறவினர்கள், இப்படி பல்வேறு தரப்பினர் நம்மை உற்று நோக்குகிறார்கள், நம்மளை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பயத்தாலே ஒருவன் தவறு செய்வதில்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே இப்படிப்பட்ட பாதுகாப்பு இல்லை. ஏனென்றால் ஒரே ஒரு பிள்ளை பெற்றெடுத்ததால் வேறு உறவுகளே இல்லாமல் போய்விடுகிறது. அப்படியே அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, பெரியப்பா சித்தப்பா அப்படி யாராவது ஒருவர் இருந்தால், ஏதோ ஒரு சொத்து அன்றைக்கு ஒன்றுமில்லாமல் இருந்தது, இன்றைக்கு கொஞ்சம் விலை அதிகமாக இருந்திருக்கும். அதனால் ஏற்படுகிற பிரச்சனைகள், வேறு வேறு பிரச்சனைகளால் அந்த உறவும் பேசாமல் போய்விடுகிறது. இப்படி சிறுவர்களுக்கு, மைனர், குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு செல்ஃபோன் ஒரு அடிக்ஷன் ஆகிவிடுகிறது. அதை அவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு தாய் தந்தை மீது பற்று, அன்பு இல்லாமலே போய்விடுகிறது. அவர்கள் பார்க்கக்கூடிய அனைத்து சினிமாக்களாக இருக்கட்டும், ஊடகங்கள், அதாவது ஓடிடியில் காட்டப்படுகின்ற வெப் சீரிஸாக இருக்கட்டும், அவர்களுக்கு அன்பை போதிப்பதில்லை. குடும்பத்தில் பெரியவர்களை மதிக்க வேண்டும், அண்ணனை போற்ற வேண்டும், தங்கையை பாதுகாக்க வேண்டும், தாத்தா பாட்டி மீது பாசமாக இருக்க வேண்டும், ஆசிரியர்கள் மீது மதிப்பும் மரியாதை வைக்க வேண்டும், உற்றார் உறவினர்களை வரவேற்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், பண்பு செலுத்த வேண்டும், குடும்ப கௌரவம், மரியாதை அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் அன்றைக்கு நாம் குழந்தைகளின் மனதிலே விதைத்தோம். ஆனால் இன்று இப்படிப்பட்ட ஒன்றை சினிமாக்களும் வெப் சீரிஸ்களும் தகர்த்தெறிந்து விடுகிறது. தாத்தாவை மரியாதை இல்லாமல் பேசுவது, தாய் தந்தையர்களுக்கு இவர்களுக்கு உரிமை இருப்பது போல் சிறுவர்களுக்கு மிகப்பெரிய உரிமை இருப்பதாக காட்டப்படும் காட்சிகள், சிறு வயதிலே மது போதைகள் உட்கொள்ளும் காட்சிகள், இதெல்லாம் அவர்களை ஆபாச காட்சிகள், இவையெல்லாம் அவர்கள் மனநிலையிலே பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அதை பற்றிய விழிப்புணர்வும் பெற்றவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரே பிள்ளை என்பதால் தாய் தந்தையர் போட்டி போட்டுக்கொண்டு அவர்கள் பாசமழை பொழிந்து அவன் செய்யும் தவறுகள் கண்ணுக்கே தெரியாமல் போய்விடுகிறது. இதனால்தான் அதீத அன்பு, அதீத பாதுகாப்பு இவர்கள் செய்கிறார்கள். ஆனால் குழந்தைக்கு பெற்றோர்களின் மீது அதீத அன்போ பாசமோ வருவதில்லை.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் தனிமையில் இருந்து அவர் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்வதால் அவர்களிலிருந்து பறிக்கப்படும் அந்த ஒரே ஒரு ஆயுதமான செல்போன் அவர்களின் உயிரையே எடுக்கிறது. அதனால் மக்களே, குழந்தைகளை அளவுக்கு மீறி அன்பு காட்ட வேண்டாம். அவர்களை பாதுகாப்பாக நல்வழிப்படுத்துங்கள். இன்றும் நம் தேசத்தில் மரியாதை, பெரியவர்களை மதிப்பது, பண்பாடு, பாசம், உறவு, உற்றார், நண்பர்கள் இவை அனைத்தும் உயிர்ப்புடன் தான் இருக்கிறது. அதை நாம் தான் கொண்டாட வேண்டும். குழந்தைகளுக்கு நல்லவர்களை போதித்து அவர்கள் நல்வழிப்படுத்துவோம். கண்மூடித்தனமான அன்பு அபாயகரமானது. அதனால் தயவு செய்து குழந்தைகளுக்கு கண்மூடித்தனமான அன்பை காட்டாதீர்கள். கண்ணை திறந்து பாருங்கள். குற்றம் இருந்தால் அதை கண்டியுங்கள், அதை திருத்துங்கள். உங்கள் அன்பு எதையும் வெல்லும். நன்றி, வணக்கம்.